ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையிலே உங்களை பார்ப்பதில் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைய கேட்கிறோம், பாடல் கேட்கிறோம், பிரசங்கம் கேட்கிறோம், சாட்சிகளை கேட்கிறோம், அனுபவங்களை கேட்கிறோம். கேட்டு அதன்படி மூளை அறிவில் வைத்து போகிறதில்லை, செயல்படுகிறவர்களாய் மாறுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வரும். ஆமென். தேவனுடைய ராட்சியம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 4:20. 1 கொரிந்தியர் 4:20 பவுல் விதமாக எழுதுகிறார். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. பலத்தில் உண்டாயிருக்கிறது. 2வது உலக மகா யுத்தம் நடந்த போது மெக்காதர் என்கிற பெரிய தளபதி இன்ஜினியரை கூப்பிட்டார். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த ஆற்றை கடக்க வேண்டும், ஒரு பாலம் போட, டெம்பரரி ஒரு பாலம் போட பிளான் போடுங்கள் என்று சொன்னார். ஒரு 3 நாள் கழித்து கூப்பிட்டார். பிளான் போட்டிங்களா அப்படின்னு கேட்டவர் சொன்னார், பிளான் போட்டால் நாளாகும், ஆனால் பாலமே அமைச்சிட்டேன், நீங்கள் அதில் போகலாம், செக் பண்ணிட்டேன்னு சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. பாருங்க, யுத்த காலம், துரிதமாய் செயல்பட வேண்டிய காலம், உட்கார்ந்து டிராயிங் வரைஞ்சி அது பல நாட்களாகும். ஆனால் அவர் துரிதமாய் செயல்பட ஆரம்பித்தார். விசுவாசத்தில் செயல்படுங்கள், நம்பிக்கையோடு செயல்படுங்கள், ஹல்லேலூயா, தைரியத்தோடு செயல்படுங்கள். ஆமென். ஒரு தொலைநோக்கி பார்வையோடு செயல்பட ஆரம்பிங்க. வழிகளை கர்த்தருக்கு போவீங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருங்க, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சும்மா இருந்துடக்கூடாது. ஏதோ கேட்டோம், நல்லா இருந்துச்சு இல்லை, பிள்ளைகளின் காரியத்தை குறித்து செயல்படுங்க. ஆமென். எந்த ஆவிக்குரிய காரியமா, பொருளாதார காரியமா, சோம்பேறியா இருக்காது. சோம்பேறி பகுதிதானம் கட்டுவானோ, ஃபுல்ஃபில் ஆக முடியாது. செயல்படணும். அந்த கிருபைகளை கர்த்தர் தருவார், அந்த ஞானத்தை கர்த்தர் தருவார், அந்த அறிவை கர்த்தர் தருவார். செயல்படுங்கள். செயல்படுகிற நல்ல விசுவாசிகளாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. செயல்படுகிற பலன், ஞானம், சுகம், பலன் எல்லாம் அவர் தருவார். நீங்க செயல்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, அந்த இன்ஜினியர் சொன்னா இப்பெல்லாம் முடியாது படம் வரைய, ஆனா பாலமே அமைச்சிட்டேன், நீங்க அதுல போகலான்னு சொன்ன. எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆச்சரியம். ஆண்டவர் நல்லது போல வாழ்க்கையில செயல்படுகிற நல்ல விசுவாசிகளாய் மாறுங்கள். ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிங்க, அது செயல்படுகிறது. ஒருத்தருக்கு இயேசுவின் அன்பை சொல்லுங்க, செயல்படுகிறது. ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க, செயல்படுகிறது. முடங்கி கிடக்கிற அநேக நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சோம்பேறித்தனமாக இருந்துட்டீங்களோ, செயல்பட ஆரம்பிங்க. கர்த்தர் இயேசு இந்த கிருபைகளை தருவார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, ஆண்டவரே, எந்த சரீரப்பிரகாரமான காரியமானாலும், ஆவிக்குரிய காரியமானாலும் செயல்படாமல் முடங்கிறது போதும். எசப்பா, தேவனுடைய ராட்சியம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறதை செயல்படுகிற நல்ல தேவனுடைய பிள்ளைகளாக இவர்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. செயல்படும் போது அதுக்கு வேண்டிய ஞானம், கிருபை, சுகம், பலம் உம்மால் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் அவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.